ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. காலையில் எந்திரிச்சு ஒரு கோட்டை முடிச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு காளான் கிரேவி பண்ண போகிறேன். கையிலுக்கு காளான் கிரேவி சப்பாத்தி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக ரெடி பண்ண போகிறேன். சிப்பி காளான் தண்டு வந்து சீக்கிரம் வேகாத, அதனால அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கிரேவிக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிசைஞ்சிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவு இருக்கா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. அது அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே தேங்காய் துருவல், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கறி மசால் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சு விட்டுறலாம் கிரேவிக்கு. கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளானை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கிரேவி ரெடியாகிற கேப்லேயே நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டு உட்காந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். கிரேவி இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி போட்டு இறக்கணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடகடன் சப்பாத்தியை சுட ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சப்பாத்தி தான் கொடுத்தேன். என்னதான் அவங்களுக்கு பிடிச்சதை கொடுத்தாலுமே காலையில் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு பிடிக்கும், காலையில் அதை எவ்வளோ நேரம் சாப்பிடுவாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.